அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், யாரு? சோதனைக்காரன், சாத்தானுக்கு இன்னொரு பேர் அது. அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இங்கே சோதனைக்காரன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுகிறான். எதை தூண்டி விடுறான்? மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுகிறான். நீங்க செல்போனை தூக்குன உடனேயே மாம்சத்தின் இச்சை தூண்டுது. வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை, உள்ள போய் எடுத்தா பார்ப்போம். வீட்டில் ஒய்ஃப் இல்லை, உள்ள புகுந்து விளையாடுவோம். அப்பா அம்மா இல்லை, நல்ல வசதி இன்னைக்கு. அப்பா அம்மா வேறு எடுத்தாவது வைவாங்க. ஆண்டவரை நல்ல வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக தோத்துறோம். லேட்டாக வர அது குறிச்சாப்போம். அப்பா அம்மா என்னை நல்லா உள்ள புகுந்து பார்க்கலாம்ல. பிசாசு மாம்சத்தின் இச்சையை என்ன செய்ய பார்க்கிறான்? நான் கிளியராக பேசிக்கிட்டு நினைக்கிறேன், விளங்குற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஆவியானவர் சொல்கிற பிரகாரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கவனிங்க, மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுகிறான். எதை தூண்டி விடுறான்? மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுறான். பிசாசு பாருங்க, எப்பொழுதுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை தான் அவன் சோதனையாய் கொண்டு வருவான். நீங்கள் பிசாசோட இதை புரிஞ்சுக்கிறணும். அவன் எப்படி வர்றான்ற அந்த ரூட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டான செஞ்சிடலாம். நீங்கள் கரெக்டாக அடிச்சு தூக்கிடலாம் பிசாசை. பிசாசு எப்பயுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை தான் சோதனையாக, அதுலேயும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை வச்சு அடிக்க பார்ப்பான். நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்களோ, நீங்கள் ஒருவேளை ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிகரெட்டு குடிச்சு பழகிருந்தீங்கன்னா அதில் தான் சோதனை உங்களுக்கு நிறைய என்ன செய்யும். இதுக்கு முன்னால் ஒருவேளை சாராயம் குடிச்சு பழகிருந்தீங்கன்னா அதில் தான் சோதனை வரும். இன்னும் பலவிதமான காரியங்களாக இருக்குது பாருங்கள். எதில் நீங்கள் முன்னால் ரசிக்கப்படுறதுக்கு முன்னதாக அதில் ரொம்ப வீக்காக இருந்தீங்களோ, ரசிக்கப்பட்டதுக்கு பிறகும் அதில் தான் சோதனை என்ன செய்வான். ஏன்னா அதை காமிச்ச பொத்து நீங்கள் விழுந்துருவீங்க, நமக்கு நல்லா தெரியும். ஐயா அதில் வீக்கு, தூக்கி போடு, அமுக்கு. பிசாசு எப்பவுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களில் தான் சோதனையை கொண்டு வருவான். எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வர்றான் பாருங்க பிசாசு. இங்கே ஆண்டவர்கிட்ட 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, நல்ல பசி என்ன செய்யுது. இந்த சமயத்தில் சோதனை கொண்டு வந்தா ஆண்டவரை ஒரே கவுத்தனை செஞ்சிடலாம், கவித்திரலான்னு சொல்லிட்டு அவன் பாருங்க எப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வர்றான் பாருங்க. 40 நாள் உபவாசம், இரவும் பகலும், நல்ல பசி எடுக்குது, நல்ல பசி எடுக்குது. இந்த சமயத்தில் வந்து அப்பத்தை பற்றி பேசுனா, சில்லி சிக்கனை பற்றி பேசுனா, ரோஸ்ட்டை பற்றி பேசுனா கண்டிப்பாக நினைச்சிருவார், கீழே விழுந்துருவான்னு சொல்லி மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை சோதனை என்ன செய்கிறான் வந்துங்க கொண்டு வர்றான் பாருங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவன் என்ன சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்களா என்ன செய்யும் மாற்றும். உமக்கு தான் வல்லமை இருக்குல்ல, வல்லமை இருக்கா இல்லையா? வல்லமை இருக்குல்ல பாருங்க. 40 நாள் உபவாசம் இருக்கிறீரு, கல்லை பார்த்து அப்பமாகுன்னு சொன்னால் அப்பமாயிரும், எடுத்து சாப்பிட்டு போயிடும். என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி பிசாசு அங்கே சொல்கிறான் பாருங்க. அருமையானவர்களே கவனிங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால கல்லை அப்பமாக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? யோவான் சொல்லுகிறான், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு குழந்தையை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். கல்லை அப்பமாக்க முடியும் அவரால். தண்ணீரை திராட்சை ரசமா ஆக்குனவரால கல்லை அப்பமாக்க முடியாது. 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு 20,000 பேருக்கு அதிகமானவரை போஷித்தவரால கல்லை அப்பமாக்க முடியாது, முடியும். அது மாத்திரமல்ல, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லுகளை அப்பமாய் மாற்றலைன்னா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லை வந்து அப்பமா மாற்றலை இல்லையா? ஏன் மாற்றலைன்னா, பிசாசு இவரை வீழ்த்துவதற்கு திட்டம் போட்டு வந்திருக்கிறான். இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் பாவ சோதனை உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, பிசாசு உங்களை வீழ்த்துவதற்கு ஏற்கனவே ஒரு திட்டத்தை போட்டுட்டு தான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறான், அந்த சோதனையை கொண்டு வந்திருக்கிறான். பிசாசு இவரை தோற்கடிப்பதற்காக திட்டம் போட்டு வந்திருக்கிறான். பிசாசு இவரை அழிப்பதற்காக
திட்டம் போட்டு வந்திருக்கிறான். இதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டபடினாலே தான் கல்லுகளை அப்பமா என்ன செய்யல, மாற்றவில்லை. சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுடைய தந்திரங்களை என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே பிசாசு பாருங்க, வலையை விரிக்கும் போது விழுந்து விடக்கூடாது, விழிப்பா இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பிசாசு வலையை விரிக்கும் போது அதுல விழுந்து விடாமல் தப்பித்து கொள்ள வேண்டும். சத்தியவேதத்தில் பார்க்கிறோம், எவ்வகையான பட்சியானாலும் சரி அதற்கு முன்பதாக வலையை விரிப்பது விருதா. வாசித்திருக்கிறீங்களா? நீதிமொழியில் நினைக்கிறேன். எவ்வகையான பட்சியானாலும் சரி, புறா கண்ணுக்கு முன்னால் போய் வா வலையை விரிச்சிருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட முடியாது. குருவிக்கு முன்னால் வா வலையை விரிச்சிருக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட முடியாது. எவ்வகையான பட்சியானாலும் சரி அதனுடைய கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது வருதா. பிசாசு உங்கள் கண்ணு முன்னால் வலையை விரிக்கிறான். பாரு, என்ஜாய் பண்ணுற வயசு. என்ன வயசு? இந்த வயசான காலத்தில் சர்ச்சு கிறிஸ்துக்கெல்லாம் போய்க்கலாம்ப்பா. இப்போ போய் சர்ச்சுன்னு போய்கிட்டு இருக்கிற. என்ஜாய் வேர்ல்டு, என்ஜாய் உலகத்தில் இருக்கிறோம். வயசான காலத்தில் அப்படி சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடை பார்த்து அப்படியே வீடும் சர்ச்சுமா இருந்துக்கலாம். அதுக்கு முன்னால் உயிருக்கு கேரண்டி கிடையாது. பிசாசு எப்படி பேசுகிறான் பாருங்க. இது என்ஜாய் பண்ணுற வயசு. என்ஜாய் பண்ணணும். என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணணும். பிசாசு வலையை விரிக்கும் போது விழிப்பாக இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். பிசாசு கொண்டு வந்த இந்த சோதனையை ஆண்டவர் எப்படி ஜெயிச்சார்? ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். பிசாசு கொண்டு வந்த இந்த பாவ சோதனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் தெரியுமா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று என்ன செய்திருக்கிறதே? எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் உபாம புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறது? எழுதி இருக்கிறது. அப்போ மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து பிசாசு சோதனை கொண்டு வந்தப்ப எப்படி ஜெயிச்சாரு? வார்த்தையை கொண்டு, வார்த்தையை வைத்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்து என்ன செய்யறார்? பிசாச ஜெயிக்கிறார். வேற ஒண்ணுமே செய்யல இயேசு கிறிஸ்து, வேற ஒண்ணுமே செய்யல. எழுதப்பட்ட வசனத்தை பட்டயமாக உயர்த்தி பிடிக்கிறார். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விளங்குதா அந்த வசனம்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எப்படி எடுத்துக்கிறது? பெரிய போர்டை வரைஞ்சி வீட்டில் தொங்க போடுறது சந்தோஷம். அது அடிக்கடி பார்க்கறதுக்கு வசதியா இருக்குது. ஆனா வீட்டில் தொங்க போட்டுருக்கிறதுனால வசனத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பிசாச ஜெயிச்சிட முடியாது. எழுதப்பட்ட வசனத்தை எடுத்து வாயில வச்சு பேசுவதன் மூலமாக சாத்தானை ஜெயிக்கிறோம். ஆமென். அப்ப பிசாசுங்க சோதனை கொண்டு வந்தப்ப, மாம்சத்துக்கு அடுத்த சோதனை கொண்டு வந்தப்ப, ஆண்டவர் மனுஷனா வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை ஜெயிக்கிறாரு? வேற ஒன்றும் பண்ணல. எழுதப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பட்டயமாய் உயர்த்தி பிடிக்கிறார். எழுதப்பட்ட வசனத்தை கேடகமாக என்ன செய்கிறார்? உயர்த்தி. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடியுங்கள். எபேசியர் வாஸ்தவம் இல்லையா? போன வாரத்தில் விசுவாசத்தை கேடகமாக என்ன செய்யுங்கள்? உயர்த்தி பிடியுங்கள். விசுவாசம் எங்க இருந்து வருது? வசனத்துக்குள்ள இருந்து வருது. அப்ப வசனத்தை தான் பட்டயமாக என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி பிடிக்க வேண்டும். வசனத்தை தான் பாருங்க விசுவாசம் என்னும் கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். உயர்த்தி பிடிச்ச மாத்திரத்தில் பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போய்விட்டான். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிசாசு கல்லை பற்றியும் பேசலை, அப்பத்தை பற்றியும் பேசலை. பிசாசு ஓடியே போயிட்டான்.
இப்போ எல்லாரும் ஆழமாக கவனிங்க. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, பிசாசு எதிலே நடக்கும்படியாக ஜனங்களை அவன் தூண்டி விடுகிறான் என்று சொன்னால், மாம்சத்திலே நடக்கும்படியாக தான் ஜனங்களை அவன் என்ன செய்து விடுகிறான்? தூண்டி விடுகிறான். மாம்சத்திலே தான் போராட்டங்களை அவன் கொண்டு வருகிறான். மாம்சத்திலே தான் அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான். கவனிங்க, பிசாசு என்ன சொல்றான் தெரியுமா? நீ ஆலயத்துக்கெல்லாம் போகாத, சர்ச்சுக்கெல்லாம் வெளியே கொஞ்சம் எட்டி பாருவே, மழை வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஓவரா குளிர் அடிக்குதுல, வெயில் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி டிவியில் வேற சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன செய்யாத, ஆலயத்துக்கு போகாத. நீ சபைக்கு போய் வசனத்தெல்லாம் கேட்டுறாத, நல்ல ஒரு தூக்கம் போடு. எங்க உட்காந்து? பிசாசு எப்பயுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தில் தான் சோதனை செய்யற ஜனங்களுக்கு கொண்டு வருகிறான். நீ சபைக்கெல்லாம் போ, ஆனா அந்த தசம பாகத்தில் என்ன செஞ்சிடாத, நீ பாட்டுக்கு உட்காரு, வந்துரு, ஒன்னும் கண்டுக்கிற மாட்டாங்க யாரும். தசம பாகத்தை கொடுக்கவே கொடுக்காத. சபைக்கு போ, ஆனா அந்த ஊழியங்களையும் செஞ்சிடாத. எதுவும் ஊழியத்துலலாம் நீ போ, டென்ட்ல உட்காரு, சாட்டில் வரு, அவ்வளோதான் உன் வேலை. ஊழியம்லாம் நீ செஞ்சிடாத. பிசாசு எப்படி ஜனங்களை பண்றான் பாருங்க. உன் வீட்டை திறந்து கொடுத்துடாத ஊழியம் செய்யறதுக்கு. ஜென்ட்ல அப்படியே நாகரிகம் அப்படியே அப்படி நடந்துக்க. பிசாசு எப்படி பண்றான் பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தின் படியெல்லாம் மேரேஜ் பண்ணிடாத. உனக்கு பிடிச்சிருக்கா மேரேஜ் பண்ணு, உன் கண்ணுக்கு அழகா இருக்குதா எடுத்துக்க. கர்த்தர்ட்டலாம் கேட்டுறாத. கர்த்தாவே இது உங்களுடைய சித்தமா, இந்த பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறது, இந்த பையனை கல்யாணம் முடிக்கிறதுக்கு உங்களுடைய சித்தமா, அதெல்லாம் காதில் வாங்காத. அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறது சரியா அப்படின்னு யார்கிட்ட என்ன செஞ்சிடாத, கேட்ட ஊழியக்காரங்கிட்ட கேட்டுறாத, சபையில் கேட்டுறாத, ஆண்டவர்கிட்ட கேட்டுறாத. உனக்கு பிடிச்சிருக்குதா போய் பொண்ணாடு முடிச்சுக்க, என்ஜாய் பண்ணு. பிசாசு ஜனங்களை என்ன பண்றான் பாருங்க, மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் என்ன செய்ய நடத்துவதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய வசனத்தை ஆவியின் பட்டயமாக உயர்த்தி பிடிக்கணும். அதான் சொல்ல வர்றேன். தேவ வசனத்தை ஆவியின் பட்டயமாக உயர்த்தி பிடிக்கணும். தேவ வசனத்தை கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சபை கூடுதலை விட்டுவிட கூடாது. சாத்தானே ஓடி போய் இயேசு நாமத்தினால நான் சபைக்கு இன்னைக்கு கண்டிப்பா போறேன். வெயில் அடிச்சாலும், மழை கொட்டினாலும், பனி கொட்டினாலும் இன்னைக்கு நான் ஆராதனையில் இருப்பேன். பஸ் காசு இல்லையா, நடந்தே போறேன் சபைக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? கண்டிப்பா சபைக்கு போறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது சபை கூடுதலை விட்டுவிட கூடாது. நான் கண்டிப்பா ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா சத்தியவேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் ஜெபம் பண்ண கடவீர்கள். ஆமென். நான் கண்டிப்பா தசம பாகத்தை கொடுக்க போறேன். ஏனென்று சொன்னால் சத்தியவேதம் சொல்லுகிறது தசம பாகத்தினாலே கர்த்தரை கனம் பண்ணுங்கள் என்று. நான் கண்டிப்பா ஊழியம் செய்ய போறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. எனவே நான் ஊழியம் செய்வேன். ஊழியம் செய்வதற்கு என் வீட்டை நான் திறந்து கொடுப்பேன். என் வீட்டில் ஊழியம் நடக்கணும். இப்படித்தான் வசனத்தை ஆவியின் பட்டயமாக என்ன செய்யணும், உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்படி வசனத்தை உயர்த்தி பிடித்தால்தான் நீங்கள் பிசாசை என்ன செய்ய முடியும், விரட்டி அடிக்க முடியும். பிசாசை ஓட ஓட துரத்த முடியும். அப்போ முதல் சோதனையில் ஆண்டவர் எப்படி பிசாசை ஜெயிச்சாரு? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. நாம் எப்படி பிசாசை ஜெயிக்கணும்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை.